அன்புள்ள நேயர்களே வணக்கம். 30/3/2024 பங்குனி மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை. பஞ்சமி திதி இரவு 9:14 வரை, பின்பு தேய்பிறை சஷ்டி. அனுஷ நட்சத்திரம் இரவு 10:03 வரை, பின்பு கேட்ட நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. சுப ஓரைகள் காலை 7 முதல் 8 வரை, பகல் 10:30 முதல் 12 வரை, மாலை 5 முதல் 7 வரை, இரவு 9 முதல் 10 வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்களுக்கு பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படலாம். வேலையாட்கள் மூலமாக வீண் பிரச்சனைகள் உண்டாகும். எந்த ஒரு காரியத்திலும் யோசித்து நிதானித்து பொறுமையோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. குறிப்பாக இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டம் இருப்பதால் நீங்கள் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. வேலைக்கு செல்பவர்கள் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் உங்கள் பணியில் மட்டும் கவனத்தோடு இருப்பது நல்லது. பெருமாள் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. ரிஷபராசி நேயர்களே, நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடைய முடியும். தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய யோகமானது இன்றைய நாளில் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு இன்றைய நாளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவீர்கள். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்களுக்கு பல்வேறு வளமான பலன்கள் கிடைக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது என்றாலும் உடன் இருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. கால பைரவரை வழிபாடு செய்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெற முடியும். சிம்ம ராசி நேயர்களே, பண வரவுகள் சாதகமாக இருக்கும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பு சொல்லிக்கொள்ளும்படி இருக்காது. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் என்றாலும்
வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். அதிகாரியிடம் பேசுகின்ற போது வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது மிக மிக நல்லது. துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, எடுக்கும் முயற்சியில் ஒரு வளமான பலன்கள் கிடைக்கும். நல்ல நட்புகள் உங்களுக்கு வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் முழுமையாக மறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு அனுகூலங்கள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு கௌரவமான வாய்ப்புகள் கிடைக்கும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். மேலும் பலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குரு பகவானுக்கு தீபம் ஏற்றுவது நல்லது. துலா ராசி நேயர்களே, நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை பெறலாம். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. நீங்கள் நல்லதாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம் என்பதால் கவனமாக இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். அதிகாரிகள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணிகளை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி இடையே சற்று விட்டு கொடுத்து செல்வது, பெருமாள் கோயிலுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களது பலமும் வலிமையும் அதிகரிக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். புதிய பொருட்களை வாங்குவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். அசையா சொத்து வகையில் சுப செலவுகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் பொறுமையை கடைபிடித்தால் ஒரு சில அனுகூலங்களை அடைய முடியும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இல்லாவிட்டாலும் உங்களின் தனித்திறமையால் சிறப்பாக செயல்பட்டு ஒரு நல்ல பலனை அடைவீர்கள். வேலைக்கு செல்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் கவனத்தோடு இருந்தால் ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, நீங்கள் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பண வரவுகள் சாதகமாக இருக்கும். சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படும் என்பதால் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்கள் பணியில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. பெருமாள் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மூலமாக ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் பெற முடியும். மகர ராசி நேயர்களே, உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். பயணங்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் உண்டு. பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக சிறப்பு. குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில சாதகமான பலன்களை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை பெறலாம். கும்ப ராசி நேயர்களே, உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. எதிலும் பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் பெறலாம். வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் பணியில் கவனத்தோடு இருந்தால் ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை பெற முடியும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிக மிக நல்லது. மீன ராசி நேயர்களே, பண வரவுகள் சாதகமாக இருக்கும். கடந்த 2 நாட்களாக இருந்த குழப்பங்கள் தற்போது குறைந்து
அனுகூலமான பலன்கள் ஏற்படும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். பயணங்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறைந்து ஒரு அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவதன் மூலமாக ஒரு ஏற்றமிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மற்ற ஜோதிட தகவல்களை அறிந்து கொள்வதற்கு உங்களது முருகு அஸ்ட்ரோ டிவியை பாருங்கள். பலவிதமான ஜோதிட தகவல்கள் இருக்கிறது, கண்டு மகிழுங்கள். நன்றி, வணக்கம்.